ஈஷ்ச பிரணதைர்கிருஹ்யதே பலம். திருப்புட்குழி என்னும் திவ்ய க்ஷேத்திரம் சென்னையிலிருந்து வேலூர் பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பாலுச்செட்டி சத்திரம் என்னும் இடத்திற்கு அருகே அமைந்திருக்கிறது. 108 வைணவ திருத்தலங்களில் இந்த திருத்தலத்திற்கு தனிப்பெரும் பெருமை உண்டு. திருமங்கையாழ்வாராலேயும் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனாலேயும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புதமான திவ்ய க்ஷேத்திரம் திருப்புட்குழி என்னும் இந்த திவ்ய க்ஷேத்திரம். திருமங்கையாழ்வார் திருப்புட்குழி போரேறு என்று எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிறார். அதனை சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சம்ஸ்கிருதத்தில் சமரபுங்கவன், ஆகவபுங்கவன், யக்ஞபுங்கவன் என்று வர்ணிக்கின்றார். இந்த திருத்தலம் ஜட்டாயுவுக்கு முக்தி அளித்த திருத்தலம். ஜட்டாயு மோட்சத்தை அடைந்த திருத்தலம். 108 வைணவ திருப்பதிகளில் 2 திருத்தலங்களுக்கு பெருமை உண்டு. ஜட்டாயு மோட்ச திருத்தலங்கள். ஒன்று சோழநாட்டில் இரட்டை திருப்பதி என்று புகழப்படும் ஆதனூர் திருப்புள்ளம்பூதங்குடி என்னும் 2 திருத்தலங்களில் திருப்புள்ளம்பூதங்குடி, இதுவும் திருமங்கையாழ்வாராலே மங்களாசாசனம் பெற்ற திருத்தலம்தான். புல்லும் புள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்பூதங்குடிதானே என்று அந்த திருத்தலத்தை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதுபோலத்தான் இதுவும் ஜட்டாயுவிற்கு முக்தி அளித்த திருத்தலம். புல் என்பதற்கு பறவை என்பது பெயர். திருப்புட்குழி, குழி என்பது அந்த ஜட்டாயு முக்தி அடைந்ததை குறிப்பிடுகிறது. இந்த இடத்தில்தான் சுவாமி ராமானுஜர் யாதவ பிரகாஷரிடத்தில் கல்வி பயின்றார். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடங்களில் சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த திருப்புட்குழி திருத்தலத்தில் யாதவ பிரகாஷர் ஒரு பெரும் பாடசாலையை நிறுவி அதில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு சாஸ்திரங்களை போதனை செய்து வந்தார். ஸ்ரீபெரும்புதூரில் கேசவ சோமயாஜி காந்திமதி தம்பதியினருக்கு திருமகனராய் பிறந்த சுவாமி ஸ்ரீ ராமானுஜர் இந்த திருத்தலத்தில் வந்து தான் கல்வி பயின்றார். ஆகையால் இப்பொழுது நாம் இங்கே திருப்புட்குழி போரேறு என்று ஆழ்வாரால் அபிமானித்து கூறப்பட்ட எம்பெருமான் சமரபுங்கவன், ஆகவபுங்கவன், யக்ஞபுங்கவனான விஜயராகவ பெருமாள் மரதகவல்லி தாயாரை சேவித்து இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்யத்தை அறிந்து இந்த க்ஷேத்திரத்தில் முக்தி பெற்ற வைபவத்தை உடையவரான ஜட்டாயு, அந்த ஜட்டாயுவினுடைய பிரபாவங்களையும் அறிந்து அதன் பின்னர் ராமானுஜருக்கும் யாதவ பிரகாஷருக்கும் நிகழ்ந்த பல பெரும் சம்பவங்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த தீர்த்தத்திற்கு ஜட்டாயு புஷ்கரணி என்பதாக பெயர். பெருமான் விஜயராகவ பெருமான் விஜய கோட்டி வீரகோட்டி விமானத்தில் சேவை சாதிக்கின்றான். இப்பெருமானுக்கு திவ்ய மகிஷியாக பிராணவல்லபையாக விளங்கக்கூடிய திருத்தாயார் வருத்த பயிர் முளைக்க வைக்கும் மரதகவல்லி தாயார் என்ற திருநாமத்துடன் பக்தர்களால் அன்புடன் வணங்கப்படுகின்றாள். ஸ்ரீமத் கிருத்ரசரஸ்தீர பாரிஜாதமுபாஸ்மஹே யத்ர துங்கைர துங்கைஷ்ச பிரணதைஹி கிருஹ்யதே பலம். கிருத்ரன் என்றால் ஜட்டாயுவிற்கு பெயர். கிருத்ரசரஸ் என்றால் ஜட்டாயு புஷ்கரணி. அதாவது ராமாயணத்தில் தசரத மகா சக்கரவர்த்திக்கு கிடைக்காத பெரும் பாக்கியம் ஜட்டாயு மகாராஜருக்கு கிடைத்தது. ஒரு பறவைக்கு கிடைத்த பாக்கியம் பேரரசனுக்கு கிடைக்கவில்லையே. ஏன் தெரியுமா? தசரதன் தவமாய் தவம் இருந்தான். 3 மனைவியரில் ஒரு மனைவிக்கு கூட அவனுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை. இதற்காக பல யஜ்யங்கள், யானங்கள், தானங்கள், தவங்கள் நாம் செய்து இறுதியில் ரிஷஸ்ருங்க மாமுனிவரையும் வசிஷ்டரையும் முன்னிறுத்தி வைத்துக் கொண்டு புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்தான். அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தின் பயனாக 4 குமாரர்கள் தசரத மகா சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக பிறந்தார்கள். 4வருமே மகாவிஷ்ணுவின் அம்சபூதர்கள். அதிலும் பிரதானமாக ராமன் சாட்சாத் விஷ்ணுவானவன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் என்று 4 பிள்ளைகள். பேரரசருக்கோ மகிழ்ச்சி, சக்கரவர்த்திக்கோ உள்ளத்தில் கொள்ளை கொள்ளாத இன்பம். அப்படி ஒரு இன்பத்தை அனுபவித்து வந்தார். ஆனால் விதி விளையாடியது. பேரரசர் சக்கரவர்த்தி ஒரு கொடைக்கீழ் உலகத்தை ஆளும் வல்லமை பெற்றவராக இருந்தால் கூட
அவர் உயிர் விடும் தருணத்தில், உயிர் பிரியும் தருணத்தில் அவருக்கு அருகே ஒரு பிள்ளை கூட இல்லை. ஒரு பிள்ளை கூட இல்லை. ஒவ்வொருத்தர் வெளியூரில் இருந்து விட்டார்கள். கடைசியில் அந்த சக்கரவர்த்தி எந்த பிள்ளையின் கையினாலே தனக்கு ஈமக்கிரியைகள் நடைபெற வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த பிள்ளையின் கையினால் அவருக்கு ஈமக்கிரியைகள் நடைபெறவே இல்லை. ஆனால் காட்டில் ஒரு கழுகரசனுக்கு பெரும் பாக்கியம் கிடைத்தது. யாக திர்யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயா த்வம் சமனுஜ்ஞாதா கச்சலோகானனுத்தமான். இது ராமன் ஜட்டாயு மகாராஜரை குறித்து சொன்ன வாக்கியம். சீதாபகரணம் நேர்ந்தது. ராவணன் மாரீச்ச மாயா மிருகத்தின் பின்னாடி ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுப்பிவிட்டு யாரும் அறியாத பொழுது பலாத்காரமாக அந்த சீதையை அபகரித்து சென்றான். அந்த சமயத்தில் தான் சீதையின் அபயக்குரலை கேட்டு கழுகரசனான ஜட்டாயு மகாராஜர் ராவணனுடன் தீரத்துடன் போரிட்டார். சந்திரஹாசம் என்னும் கூர்மையான கத்தியை வைத்துக் கொண்டிருந்த மகா பாபியான ராவணன் பறவையரசனாம் பிருத்த கிருத்ரஹா என்றால் வயதான கழுகரசன். வயதான கழுகரசன் அவர் எவ்வளவு காலம்தான் கொடும் பாவியான ராவணனை எதிர்த்து போரிட முடியும்? அந்த கூர்மையான கத்தியினால் அவர் தம் இறகுகளையும் அலகுகளையும் நகங்களையும் ராவணன் வெட்டி எறிய குற்றீரும் கொலையுருமாக கீழே விழுந்தார். அப்பொழுது சீதாதேவி பறவையரசனாம் கழுகரசனை கட்டிக்கொண்டு அல்லலுற்ற பொழுது அஞ்சேல் என்ற இந்நல்லவன் தோற்பதே, நரகம் வெல்வதே, வெல்வதும் பாவமோ, வேதம் பொய்த்ததோ, இல்லையோ அறம் என்று இறங்கி ஏங்கினாள் என்னும்படியாக அவரை அவள் கட்டிக்கொண்டு அரற்றினாள். பின்னர் ராவணன் மறுபடியும் சீதையை தூக்கிச் சென்று விட்டான். ராமனும் லக்ஷ்மணனும் பல இடங்களில் சுற்றித்திருந்து எங்கே சீதை எங்கே சீதை என்று சுற்றித்திருந்து சீதையை காணாமல் இங்கே வந்து பார்த்தபொழுது குற்றுயிரும் கொலையுருமாயிருந்த ஜட்டாயுவை பார்த்து கண்ணீர் சிந்தினார்கள். ராஜ்யாத் பிரம்சா வனே வாசா பத்ரி நஷ்டா ஹதோ த்விஜா ஈதிருஷீயம் மமா லக்ஷ்மீஹி நிர்தஹேதபி பாவகம். ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை, ஐயோகோ, நான் நாட்டை விட்டு காட்டிற்கு வந்து இந்த காட்டில் அல்லல் படும் காலத்தில் அஞ்சேல் என்ற இந்த மகாத்மாவை இப்பொழுது இழந்து விட்டேனே. என்ன ஒரு பாபம்! என்னுடையதான துன்பங்கள், துயரங்கள், நான் செய்த பாபங்கள் தொடர்ந்து என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றனவே என்பதாக ராமன் துயரப்பட்டான். ராமனை சேவித்துக் கொண்டே கழுகரசனான ஜட்டாயு மகாராஜர் உயிர் நீத்தார். தசரத மகா சக்கரவர்த்திக்கு கிடைக்காத பெரும் பாக்கியம் இங்கே அவருக்கு கிடைத்தது. ஆம், என்ன தெரியுமா? ராமன் திருக்கையினாலே அந்த கழுகரசருக்கு ஈமக்கிரியைகள் நடைபெற்றன. கழுகரசரே, யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்பவர்கள் எந்த லோகத்திற்கு செல்வார்களோ, உத்தமமான அக்னிஹோத்ராதி சத்கர்மானுஷ்டானங்களை செய்பவர்கள் எந்த லோகத்திற்கு செல்வார்களோ, வேதம் ஓதக்கூடிய அந்தணர்களுக்கு பூமியை தானமளிப்பவர்கள் எந்த லோகத்திற்கு செல்வார்களோ, எந்த லோகத்திற்கு சென்றால் மறுபடியும் திரும்பி வருதல் என்பது இல்லையோ, அத்தகையதொரு உயர்ந்த லோகம் என்னால் அனுமதிக்கப்பட்ட நீர் செல்கிறீர். ஆம், வைகுண்ட லோகத்திற்கு நீர் செல்கிறீர் என்று ராமன் ஜட்டாயுவை மோட்சத்திற்கு அனுப்பினான். 9 விதமான பக்தியை பிரகலாதன் உபதேசம் செய்த பொழுது ஆத்ம நிவேதனம் என்னும் ஒரு பக்தி சொல்லப்படுகிறது. இந்த ஆத்ம நிவேதனத்தின் பொருள் என்ன தெரியுமா? எம்பெருமானுக்காக நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பித்தல். எம்பெருமானுக்காக நம்முடைய ஆத்மாவை அப்படியே சமர்ப்பித்து விட்டோமேனால் உயர்ந்த பதவியை, உயர்ந்த கதியை அடையலாம் என்பதற்கு இங்கே ஜட்டாயு மகாராஜர் நிதர்சனமானதொரு உதாரண புருஷராய் திகழ்கிறார். இதை சுவாமி ஸ்ரீ தேசிகன் இங்கே இப்பெருமான் விஜயராகவன் விஷயமாக அருளிச் செய்த பரமார்த்த ஸ்துதி என்னும் ஸ்தோத்திர கிரந்தத்தில் சொல்கிறார். அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவிதசன் லபதே பவதः பலானி ஜந்துஹு நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜட்டாயுஹு. என்னப்பனே விஜயராகவ பெருமானே, மரதகவல்லித்தாயாருடன் கூடிய எம் பெருமானே, உன்னிடத்தில் அடியேன் செய்யும் விண்ணப்பம், உனக்காக ஒருவன் ஆத்மாவை சமர்ப்பித்தானேயானால் மற்றவர்கள் கிடைக்காத, மற்றவர்களுக்கு கிடைத்தறிய பெரும் பாக்கியத்தை அவர்கள் அடைவார்கள் என்பதில் இங்கே ஜட்டாயு மகாராஜர் சாட்சிபூதராய் சேவை சாதிக்கிறார் என்று சாதிக்கிறார். அப்படி இந்த ஜட்டாயு மகாராஜன்
ராமனுடைய அனுக்கிரக விசேஷத்தினாலே மோட்சத்தை அடைந்தார் அல்லவா, அவருடைய ஈம கிரியைகள் நடைபெற்ற திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. இதற்கு ஜட்டாயு புஷ்கரணி என்பது பெயர். இந்த ஜட்டாயு புஷ்கரணியின் கரையில் கேட்டதையெல்லாம் அளிக்கும் பாரிஜாதமாக, கல்பக விருட்சமாக, வருத்த பெயர் முளைக்க வைக்கும் மரதகவல்லி தாயாருடன் விஜயராகவ பெருமான் சேவை சாதிக்கின்றான். இந்த இடத்தில்தான் இன்றைக்கு சற்றேறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக யாதவ பிரகாஷர் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை நிறுவி அதில் பல மாணாக்கர்களுக்கு பயிற்றுவித்தார். இளையாழ்வார் என்னும் ராமானுஜர் இங்கே இவரிடத்தில் கல்வி பயின்றார். அதனை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம்.